என்ன தலைப்பை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்களா? உண்மைதாங்க. தமிழுக்கும் ஹிந்திக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான காமன் வார்த்தைகள் இருக்கு. ஹிந்திலையும் தமிழ்லையும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். பல வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தை தான். ஃபார் எக்ஸாம்பிள் பக்தி அப்படின்னா ஹிந்திலையும் பக்தி தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் காமனாக இருக்கு. ஸோ நமக்கு ஹிந்திங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஹிந்தி வார்த்தைகள் நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட சேர்ந்து இன்னும் சில வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டா நம்ம ஹிந்தி முழுசாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ தமிழுக்கும் ஹிந்திக்கும் இடையில காமனா இருக்கிற முதல் 20 வார்த்தைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் பாருங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நாம் முதல்ல பார்க்க போகிற வார்த்தை அதிகாரம். அதிகாரம்னா இங்கிலீஷில் என்ன? ரைட். ஓகே, என்ன எப்படி சொல்லுவோன்னா, என்ன குறை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இல்லை அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது. அதாவது ரைட் அப்படின்னு சொல்கிறத நம்ம அதிகாரம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம், பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அந்த அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் அதிகார். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. அதிகாரம், அதிகார். ஓகே, அடுத்தது விஞ்ஞானம். விஞ்ஞானம் அப்படின்னா சயின்ஸ். இவர் என்ன பெரிய விஞ்ஞானியா அப்படின்னு கேட்போம்ல. அந்த விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் விஞ்ஞான். தமிழில் விஞ்ஞானம், ஹிந்தியில் விஞ்ஞான். அதிகம். சாம்பாரில் உப்பு அதிகமாக இருக்குது இப்படிலாம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஜாஸ்தின்னு சொல்லுவோம், அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதிகம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு அதிக் அப்படின்ட்டு இங்கிலீஷில் ஹிந்தியில் மீனிங். பரீட்சை. நாளைக்கு என் பையனுக்கு பரீட்சை இருக்குது, எங்கள் அக்காவுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குது. பரீட்சைன்னா எக்ஸாம். ஹிந்தியில் பரீக்ஷா. தமிழில் பரீட்சை, ஹிந்தியில் பரீக்ஷா. அடுத்தது உத்தியோகம். மாப்பிள்ளை என்ன உத்தியோகத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாப்பிள்ளை என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரா, என்ன ஏது அப்படின்னு கேட்குறது உத்தியோகம். ஹிந்தியில் உத்யோக். தமிழில் உத்தியோகம், ஹிந்தியில் உத்யோக். அடுத்தது மந்திரம். கோயிலில் ஐயர்லாம் மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா. மந்திரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மந்த்ரா. சங்கீதம். சங்கீதம் அப்படின்னா மியூசிக். அதுக்கான ஹிந்தி வேர்டு சங்கீத். சங்கீத்னா மியூசிக். சங்கீதம் தமிழில், சங்கீத் ஹிந்தியில். காரணம். நீ பரீட்சையில் மார்க்கு குறைச்சலாம் வாங்கியிருக்கிய, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ என்ன காரணம், எப்பவும் வரமாட்டியே, இங்கே வந்திருக்கியே. காரணம்னா ரீசன். ஹிந்தியில் காரன். தமிழில் காரணம், ஹிந்தியில் காரன். பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழில் இம்ங்கிற வார்த்தையில் முடியுது. அவசியம். அவசியம். நீ இங்கே வர்றதுக்கு என்ன அவசியம், நீ அங்கே போகிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்போம்ல. என்ன நீடு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் அவஷ்யக். அவஷ்யக் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அவஷ்யக்குன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. குரு. குருன்னா டீச்சர். நீ தான்ப்பா என்னோட குரு, அவர் தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ குரு அப்படின்னா டீச்சர். ஹிந்தியிலையும் குரு தான், வித்தியாசமே கிடையாது. சமயம். சமயம் அப்படின்னா அது ரிலீஜியன் நினச்சக்கூடாது. சமயம் அப்படின்னா டைம். இந்த சமயத்தில் என்கிட்ட பணம் இல்லை, உனக்கு எந்த சமயத்தில் வர்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சமயம் அப்படின்னா சமை. ஹிந்தியில் சமை, டைம். தேசம். நமது தேசம் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேஷன். ஸோ தேஷ், ஹிந்தியில் தேஷ். திசை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, திசைகள் 4. இங்கிலீஷில் டைரக்ஷன் சொல்கிறது. ஹிந்தியில் திஷா. திஷா அப்படின்னா டைரக்ஷன், திசை அப்படின்னு அர்த்தம். திசை, திஷா. ராஜா, கிங். 80s 90sலாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ரெண்டு வீட்டில் ராஜாங்கிற பேரில் ஒருத்தன் இருப்பான். ராஜாங்கிற பேர் பயங்கர ஃபேமஸ். ராஜாவுக்கு ஹிந்தியில் ராஜா தான். சக்தி. சக்தி கொடு அப்படின்னு பாடுவோம் இல்லையா. சக்தி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சக்தி, பவர். மாதா. மாதான்னு நம்ம பேச்சு வழக்கில் அவ்வளோவா சொல்கிறது கிடையாது, ஆனால் மாதான்னு சொன்னால் எல்லாருக்கும், தமிழ்காரங்க எல்லாருக்கும் புரியும். மாதான்னா அம்மா,
ஹிந்தியில் மாதா. அதே மாதிரி பிதா, பிதான்னா அப்பா, ஹிந்தியில் பிதா தான். பக்தி, அவருக்கு இறைவன் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி, பக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பக்திக்கு வந்து ஹிந்தியில் பக்தி தான். ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். பாஷை, இது பாஷான்னு எழுதியிருக்கேன், ஆனால் பாஷை, அவனுக்கு 4-5 பாஷை தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹிந்தியில் பாஷா, லாங்குவேஜ். புஷ்பம், கோயிலுக்கு போனால் நம்ம புஷ்பம் எங்கே கிடைக்கும் அப்படிலாம் கேட்போம். புஷ்ப கடை அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க, மாலை கடைக்கு. அதனோட அர்த்தம் ஹிந்தியில் உள்ள வார்த்தை புஷ்பா, புஷ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, புஷ்பா.